இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே அருமையான நேயர்களே, இந்த செய்தி வேலைக்காக உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஜெபத்தோடு இந்த செய்தியை நாம் ஆரம்பிப்போம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, இந்த வேலைக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறேன், உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவரே, செய்தியிலே கொடுக்கப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் உமக்கு பிரியமாக இருக்கட்டும். கேட்கிற பிள்ளைகளுக்கு அப்பா ஆறுதலை கொடுக்கட்டும், மன மாறுதலை கொடுக்கட்டும். அப்படியாய் என்னை இந்த வேளையிலே ஆண்டவரே பரிசுத்த ஆவியினாலே நிரப்ப வேண்டுமாறு ஜெபிக்கிறேன். கேட்கின்ற பிள்ளைகளையும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்புங்க. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். அன்பான நேயர்களே, இந்த நாளுக்காக எடுத்துக்கொண்ட வேத வசனங்கள் சங்கீதம் 41 முதலாம் மற்றும் 2ஆம் வசனங்கள். சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான். தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். கர்த்தர் அவனை பாதுகாத்து அவனை உயிரோடு வைப்பார். பூமியில் அவன் பாக்கியவானாய் இருப்பான். அவன் சத்துருக்களின் இஷ்டத்துக்கு நீர் அவனை ஒப்புக்கொடீர். யாரை தேவன் விடுவிப்பார்? தீங்கு நாளிலே யாரை விடுவிப்பார்? சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவனை. ஏனென்றால் அவன் பாக்கியவான், அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. இந்த நாளிலே நம்முடைய சிந்தை, மனிதனுடைய சிந்தை மிக முக்கியமாக காணப்படுகிறது ஆண்டவருடைய பார்வையில். ஏன்? அவனை ஆசீர்வதிப்பதற்கு, தேவனால் ஆசீர்வாதங்களை நாம் பெறுவதற்கு நம்முடைய சிந்தை ஒரு முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறது என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். சங்கீதம் 139, 119, 113ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது: வீண் சிந்தனைகளை நான் வெறுத்து உமது வேதத்தில் பிரியப்படுகிறேன். அப்போ தேவனுடைய வேதத்தில் நாம் பிரியமாக இருக்கணுமானா வீண் சிந்தனைகளை நாம் என்ன செய்யணும்? வெறுக்கணும். வெறுக்க முடியுமா? வெறுக்க முடியும். எப்படி வெறுக்க முடியும்? வேதத்தில் நாம் பிரியமாக இருக்கும்போது இல்லையா, ஆட்டோமேட்டிக்காக நம்மிடத்தில் இருக்கிற வீண் சிந்தனைகள் நம்ம விட்டு வெளியே போயிடும். என்னுடைய சிந்தனை தேவனுக்கு பிரியமாக இருக்குமானா தேவனுடைய எல்கைக்குள்ளாக நான் வந்துடுறேன், நான் பரிசுத்தமாக்கப்படுகிறேன். என்னில் இருக்கிற பாவங்கள், சாபங்கள் எல்லாம் விலக ஆரம்பிக்கிறது. விலக்குகிறவர் யார்? ஆண்டவர், நான் அல்ல. என்னால் முடியாது. நான் நட்டேன், அப்பல்லோ நீர் பாய்ச்சினார், கர்த்தரே விளையச் செய்தார். எல்லாமே அப்படி தானே. நான் ஒரு ஊழியம் செய்கிறேன், அதில் ஒரு பயன் கிடைக்க வேண்டுமானா கர்த்தருடைய செயல்பாடு அங்கே இருக்கணும். என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பயன்பாடு இருக்கணுமானா கர்த்தருடைய செயல்பாடு அங்கே இருக்கணும். நான் பரிசுத்தாவின் வல்லமையை நான் பெற வேண்டுமானா கர்த்தருடைய அனுகிரகம் எனக்கு இருக்கணும், ஆண்டவருடைய கிருபை இருக்கணும். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு உன்னதமான ஒரு வாழ்வு வேண்டும் என்றால், வாழ்வுக்குள்ளாக அவன் கடந்து செல்ல வேண்டும் என்றால் கர்த்தருடைய அனுகிரகம், அவருடைய ஒரு துணை அவனோடு கூட இருக்கணும். நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறார். ஏசாயா 41ஆம் அதிகாரத்தில் அருமையாக சொல்லுகிறார், நீ பயப்படாத, உன்னுடைய வலது கையை பிடித்து நான் உனக்கு துணையாக நிற்கிறேன் என்று உன் தேவனாகிய கர்த்தராகிய நான் சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். அப்போ ஒவ்வொரு காரியத்திலும் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், நமக்கு துணையாக இருக்கிறார். எப்போ? ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை நாம் செய்யும்போது, ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை செய்யும்போது மாத்திரமே தேவன் நமக்கு துணை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவருக்கு பிரியமற்ற காரியத்தை செய்தோமானா ஆண்டவருடைய அந்த கிருபை நம்ம விட்டு விலக ஆரம்பிச்சிடும். தேவனுடைய இரக்கங்கள் நம்மை விட்டு விலக ஆரம்பிச்சிடும். தேவனுடைய ஆளுகை நம்மை விட்டு விலக ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிச்சிடும். அதன் பிற்பாடு மீண்டுமாக ஆண்டவருடைய எல்கைக்குள்ளாக வருவதற்கு மிகப்பெரிய ஒரு மனமாற்றம், மிகப்பெரிய ஒரு மனமாற்றம் வேண்டும், நிச்சயமாக வேண்டும். கிறிஸ்தவ வாழ்வு சாதாரணமான மேலோட்டமான ஒரு வாழ்வு அல்ல.
வீண் சிந்தனைகளை நான் வெறுத்து உமது வேதத்தில் நான் பிரியப்படுகிறேன். வேதத்தில் பிரியம். நம்முடைய வாழ்க்கையில ஒரு குடும்பம் என்று ஆரம்பித்த பிற்பாடு நம்முடைய சிந்தனைகள் எல்லாமே எதை சார்ந்ததாக இருக்கிறது? என்னை சார்ந்ததாக, என்னுடைய குடும்பத்தை சார்ந்ததாக இருக்க வேண்டும். நல்லதுதான், வரவேற்கிறேன். ஆனால் இவைகளை காட்டிலும் என்னுடைய சிந்தை யாரில் இருக்க வேணும்? என்னை படைத்த என் ஆண்டவராகிய தேவனிடத்திலே இருக்க வேண்டும். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியினிடத்திலே நான் அன்பு கூறவில்லை என்றால் நானும் என்னுடைய குடும்பமும் வளர்வது கடினம். நான் ஆண்டவரோடு கூட இருந்தாலும் என்னுடைய ஒவ்வொரு செயல்பாட்டிலும் தேவன் என்னை கண்காணிக்கின்ற ஆண்டவராய் இருக்கிறார். என்னுடைய கூப்பிடுதலின் சத்தத்தை கேட்கிற ஆண்டவர் அதே வேளையிலே என்னுடைய ஒவ்வொரு செயல்பாட்டையும் கண்காணிக்கிற ஆண்டவராய் இருக்கிறார். நான் கண்ணோக்குவேன். அப்போ நம்ம செய்ய வேண்டிய ஒவ்வொரு வேலைகளும் ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கும்படி நடந்து கொள்ள நாம் அழைக்கப்படுகின்றோம். சொல்றாரு, வீண் சிந்தனைகளை நான் வெறுக்கிறேன். எப்படி வெறுக்கிறேன் தெரியுமா? அதே ஆண்டவருடைய வேதத்தில் பிரியமாக இருக்கு. அப்போ என்னுடைய சிந்தனைகள் இல்லையா நல்ல சிந்தனைகளாக இருக்க வேணுமானா ஒரே ஒரு காரியம்தான் அங்கே உண்டு. ஆண்டவருடைய வேதத்தில் பிரியமாக நல்ல வேத வாசனம் வாசிக்கும். நல்லா புரிந்து கொள்ள வேணும். சும்மா மேலோட்டமாக வாசிட்டு ஓடக்கூடாது. புரிந்து கொள்ள வேணும், புரிந்து வாசிக்க வேணும். இது எப்படி புரிந்து கொள்வது? போய் யார்கிட்ட போய் கேட்கணுமா? கேட்கலாம், தப்பே இல்லை. ஆனாலும் பிறரோடு நாம் பேசி வேதத்தை புரிந்து கொள்வதை காட்டிலும் ஆண்டவரிடத்தில் கேட்டு புரிந்து கொள்வது முக்கியம். ஆண்டவர்கிட்ட நம்ம பேசணும். ஆனால் ஒவ்வொரு வசனத்துக்கு ஒரு நல்ல ஒரு தெளிவுரையை தேவன் நமக்கு கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார். வேதத்திலே இல்லையா, வேதமானது ரகசியம் நிறைந்த வார்த்தைகள் இங்கே இருக்கிறது. அவரவருக்கு ஏற்ற முறையிலே தேவன் வசனங்களை அந்த மனிதனுக்கு வெளிப்படுத்துகிறார். புரிந்து கொள்ள வேணும். புரிந்து கொள்ளுதல் மிக அவசியம், முக்கியம். ஆண்டவரை புரிந்து கொள்ள வேணும். ஆண்டவரை புரிந்து கொள்வது எப்படி? ஆண்டவரை நேசித்தால் மாத்திரமே ஆண்டவரை புரிந்து கொள்ள முடியும். வேத வசனங்களை புரிந்து கொள்வது எப்படி? ஆண்டவரிடத்திலே பிரியமாய் இருந்தால் மாத்திரமே வேத ரகசியங்களை நம்ம புரிந்து கொள்ள முடியும். வேதத்தின் மீது பிரியமாய் இருந்தால் மாத்திரமே வேத ரகசியங்களை நம்ம புரிந்து கொள்ள முடியும். சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான். வாசிட்டு போயிட்டே இருப்போம். எத்தனை முறை வாசித்திருப்போம்? எத்தனை முறை வேதத்தை நாம் வாசித்தோமோ அத்தனை முறை இதை வாசித்திருப்போம். எவ்வளவு செய்திகளில் கேட்டிருப்போம். எல்லா செய்திகளிலும் நாம் இதை புரிந்து கொண்டோமா என்று யோசித்தோமானால் நம்முடைய புரிதலின் அந்த எல்கை குறைவானதாகவே இருக்கும். ஏன் அதிகாலையில் எழுந்து வேதத்தை வாசித்து அதை தியானிக்க வேண்டும் என்று ஏன் சொல்லுகிறோம்? அப்படி சொன்னா தியானம் தேவனிடத்திலே நம்மை நெருக்கமாக சேர்க்கிறது. நமக்கும் ஆண்டவருக்கும் இடைப்பட்ட தூரத்தை குறைத்து நெருக்கத்தை காண்பிக்கிறது. ஒவ்வொரு நாளும் காலையிலும் மாலையிலும் பிறர் தெரியும்படியாக இருக்க வேண்டும் என்கிற அவசியமே இல்லை. மனதளவில் இறைவனோடு கூட இருங்க. ஒவ்வொருவரும் இறைவனோடு கூட இருங்க. ஆண்டவரோடு கூட இருங்க. பிதாவோடு கூட இருங்க. இயேசு கிறிஸ்துவோடு கூட இருங்க. பரிசுத்த ஆவியானவரோடு கூட இருங்க. பரிசுத்த ஆவியானவரோடு கூட நம்ம இருக்க வேண்டும். ஆனால் பரிசுத்த ஆவியின் வல்லமை நமக்கு தேவை. கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியின் ஆளுகைக்காக ஒவ்வொருவரும் நம்ம ஜெபிப்போம். ஒரு கிறிஸ்தவ வாழ்வு உன்னதமான ஆசீர்வாதமான வாழ்வு என்று சொல்வதற்கு அவன் அரசனாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவன் ஒரு பிரபுவாக இருக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. உன்னதமான நிலையில் இருப்ப மிகப்பெரிய ஒரு செல்வந்தனாக இருக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. ஒரு அரசனோ ஒரு பிரபுவோ ஒரு செல்வந்தனோ தன்னுடைய வாழ்நாளிலே நிம்மதியாக சமாதானமாக இருக்கிறானா என்று கேட்டு பாருங்கள். அவன் சொல்லுவான். அவனுடைய கஷ்டங்களை குறித்து அவன் பேசுவான். சாதாரண எளிவனுடைய வீட்டில் எப்பவும் சந்தோஷமாக மக்கள் இருப்பாங்க. எப்பொழுதும் சந்தோஷமாக இருப்பாங்க. காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் தேவனுக்கு பிரியமான பிள்ளைகள். எவர்கள் குடும்பங்களிலே சந்தோஷமும் சமாதானமும் நிலைத்திருக்கிறதோ அவர்கள் தேவனுக்கு பிரியமான பிள்ளைகள். அவர்கள் தேவனை விசுவாசிக்கிற பிள்ளைகள்.
அவர்கள் தேவனை நம்புகிற பிள்ளைகள், தேவனை விசுவாசிக்கிற, தேவனை நம்புகின்ற, தேவனை அண்டிக் கொள்ளுகின்ற, தேவனுடைய வார்த்தைகளை பின்பற்றுகிற பிள்ளைகளுடைய வாழ்விலே சமாதானம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும் இல்லையா? நீடிய பொறுமையும் இருக்கும். நீடிய பொறுமை ரொம்ப அவசியம். கிறிஸ்துவ வாழ்வில் நீடிய பொறுமை இல்லாத ஒரு மனிதனுடைய வாழ்வு ஆசீர்வாதம் பெறுவதற்கு கடினம். சொல்றார் பாருங்க, வீண் சிந்தனைகளை நான் வெறுத்து உமது வேதத்தில் பிரியப்படுகிறேன். ஆண்டோடைய வேதத்தில் பிரியமா இருக்கிறதுனால என்ன பயன் அப்படின்னு சொல்லி யோசித்து பாருங்க. அதே சங்கீதம் 105 இப்படி சொல்லுகிறது, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. வேத வசனங்கள் என் கால்களுக்கு தீபமாய் இருக்கிறது, என் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. என்னுடைய வாழ்க்கையில் அநேக நேரங்களில் செயல்பட முடியாமல் திகைக்கும் போது, புதிய காரியத்தை செய்யும் போது செயல்பட முடியாமல் திகைக்கும் போது, நானாக ஒன்று யோசித்து நான் செய்து தோல்வி அடையும் போதுதான் ஒரு உணர்வு வருகிறது, ஆண்டவரிடத்தில் கேள் என்கிற உணர்வு வருகிறது. எப்பொழுது ஆண்டவரிடத்தில் கேள் என்கிற ஒரு உணர்வு வருகிறது தெரியுமா? வேதத்தை வாசித்து நடக்கும்போது இல்லையா? அப்படி ஒரு செய்தி எனக்குள்ளாக கொடுக்கப்படுகிறது. ஆண்டவர் அருமையாக சொல்லியிருக்கிறார், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், அருமையாக சொல்லியிருக்கிறார். அப்போ ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு செயலை செய்ய நமக்கு தெரியவில்லையானா, அல்லது தோல்வியே நாம் சந்திக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன செய்ய வேணும் தெரியுமா? ஆண்டவர்கிட்ட கேட்கணும். நீ தான்ப்பா வழி சொல்லியிருக்கிறேன், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறேன். நீ தானப்பா என்னுடைய வாழ்க்கையில் வழி, நீ தானே சொல்லியிருக்கிறீர், கேட்போம் இல்லையா? வியாதியாக இருக்கா, பிரச்சனைகளே சிக்கி தவிச்சுக்கிட்டே இருக்கோமா, வறுமையிலே போய்கிட்டு இருக்கிறோமா, எதை எடுத்தாலும் தோல்வியாக இருக்கிறதா, பிள்ளைகள் நல்ல வாழ்க்கை வாழவில்லையா, எதை எடுத்தாலும் தேவனிடத்தில் நீங்க கேளுங்க, தேவனிடத்தில் கேட்போம். ஒவ்வொரு காரியத்தையும் கேட்போம், கருத்தாய் கேட்போம். கருத்தாய் ஜெபிக்கிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் பதில் உடனடியாக கொடுக்கப்படும். வேதம் சொல்லுகிறது, வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. நமக்கு தேவனோடு கூட பேசுவோம். எப்போ ஆண்டவரோடு கூட, ஆண்டவர் எனக்கு தாருங்க அப்படி கேட்க முடியும். ஆண்டவருக்கு பிரியமான காரியத்தை செய்துகிட்டே இருந்தால் தான் கேட்க முடியும். ஆண்டவருக்கு பிரியமான காரியத்தை செய்யவில்லையானா நம்முடைய ஜெபம் உப்பும் சப்பு இல்லாமல் போய்கிட்டே இருக்கும். ஏதோ கேட்போம், ஜெபிக்கணும் அப்படின்னு கேட்போம், ஏதோ வேதம் வாசிப்போம் இல்லையா? நானும் வேதத்தை வாசிக்கணும் அப்படின்னு சொல்லி வாசிப்போம். எப்போ உணர்வுள்ள மதியுள்ள ஒரு எண்ணத்தோட வேதம் வாசிக்கிறோமோ, ஜெபிக்கிறோமோ, அந்த வேத வாசிப்புக்கும் அந்த ஜெபத்துக்கும் நிச்சயமாக தேவன் ஒரு நல்ல அனுகிரகத்தை நமக்கு கொடுப்பார், நல்ல ஒரு பதிலை கொடுப்பார். நம்முடைய கூப்பிடுதலின் சத்தத்தை கேட்கிற ஆண்டவர் அவர், நம்முடைய கூப்பிடுதலின் சத்தத்தை கேட்கிற ஆண்டவர் அவர். ஆண்டவரோடு கூட ஒன்றித்து இருக்க நாம் முனைவோம். அழகா சொல்லுது வேதம். ஆண்டவருடைய வசனம் நம்முடைய கால்களுக்கு தீபமாக இருக்கிறது, பாதைக்கு வெளிச்சம். நடக்கணும் அப்படி சொன்னால், இருளான வாழ்க்கையில் நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன் அப்படி சொன்னால், என்னுடைய வாழ்க்கையில் வெளிச்சம் வர வேண்டும் என்றால் தெய்வ வசனம் பற்றி கொள்ளுங்கள். தெய்வ வசனத்தை வாசிக்கும் போது, ஒவ்வொரு வசனத்தை வாசிக்கும் போதும் நம்முடைய உள்ளுணர்வும் நம்மோட கூட பேசும். ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவார். ஆண்டவர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல அப்படிதான் சொல்லி வேதம் சொல்லுது. இன்னார் தான் பிடிக்கும், இன்னார் தான் இல்லை. தேவனுக்கு பிரியமா நம்ம காரியத்தை செய்தோம்னா, யார் யாரெல்லாம் செய்கிறோமோ அவர்களை எல்லாம் நம்முடைய ஆண்டவருக்கு பிடிக்கும், பிதாவுக்கு பிடிக்கும், இயேசு கிறிஸ்துவுக்கு பிடிக்கும். பரிசுத்த ஆவியார் நம்மோடு கூட இருப்பார். அப்ப வீண் சிந்தனைகளை அகற்றணும், வேதத்தில் பிரியமா இருக்கணும். அதனால் கிடைக்கக்கூடிய நன்மை என்ன அப்படின்னு சொன்னால், கால்களுக்கு தீபம், பாதைக்கு வெளிச்சம் கிடைக்குது. ரெண்டாவது, அதே 119 சங்கீதம் 106 இப்படி சொல்லுது, உம்முடைய நீதி நியாயங்களை காத்து நடப்பேன் என்று ஆணையிட்டேன், அதை நிறைவேற்றுவேன். ஆண்டவரோடு கூட பிரதிஜை பண்ணுறோம். ஆண்டவர் உம்முடைய நீதி, நியாயம் எனக்கு பிடிச்சிருக்கு ஆண்டவர். உலக நீதி எனக்கு பிடிக்கல, உலக நியாயம் எனக்கு பிடிக்கல, என்னுடைய நீதியோ என்னுடைய நியாயமோ எனக்கு பிடிக்கல.
இந்த உலகத்தில் என்னுடைய வாழ்நாளில் பிடிச்சதே உம்முடைய நீதியும் உம்முடைய நியாயம்தான். எனக்கு பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு இல்லையா? அவைகளை நான் காத்து நடப்பேன் என்று ஆணையிட்டேன், அதை நான் நிறைவேற்றுவேன். ஆண்டவரோடு கூட ஒப்பந்தம் பண்ணுறோங்க. ஒப்பந்தம். ஆண்டவர் ஆபிரகாமோடு கூட ஒப்பந்தம் பண்ணினார், ஈசாக்கோடு கூட ஒப்பந்தம் பண்ணினார், யாக்கோபோடு கூட ஒப்பந்தம் பண்ணினார், தனக்கு பிரியமான பிள்ளைகளோடு கூட ஒப்பந்தம் பண்ணுகிறார். எப்போ தேவனுக்கு பிரியமாக நடப்பேன் அப்படி சொல்லி நம்ம சொல்லும்போது தேவன் நம்மோடு கூட ஒப்பந்தம் பண்ண அவர் ஆயத்தமாக இருக்கிறார். ஒப்பந்தம் ஆசீர்வாதத்தை கொடுக்கும் தெரியுமா? ஆசீர்வாதத்தை கொடுக்கும் தெரியுமா? உடன்படிக்கை ஆசீர்வாதத்தை கொடுக்கும் தெரியுமா? தேவனோடு கூட எப்பொழுதும் நீங்கள் தனித்திருக்க ஆசையுள்ள பிள்ளைகளாக காணப்படுங்க. தேவனோடு கூட இருங்க. ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவரோடு கூட பேசிக்கிட்டே இருங்க. பிள்ளைகளை குறித்த காரியமாக ஆண்டவரோடு கூட பேசிக்கிட்டு இருங்க. வேத வசனத்தை வாசிங்க. வசனங்களை வைத்துக்கொண்டு நீங்கள் ஆண்டவரோடு கூட பேசுங்க. தேவனுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொடுப்பார். நீதி நியாயங்கள், ஆண்டவருடைய நீதியையும் ஆண்டவருடைய நியாயத்தையும் நம்ம பின்பற்றினா ஆண்டவர் நம்மளை எப்படி அழைக்கிறார் தெரியுமா? நீதிமான் என்று அழைக்கிறார். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் இல்லையா, லோத்து இருந்த இடத்தையும் அந்த இடத்தின் மக்களையும் தேவன் அழிப்பேன் அப்படி சொல்லும்போது ஆபிரகாம் நீதிமானாக இருந்ததினாலே அவன் ஆண்டவரோடு கூட பேசுகிறான். ஆண்டவரே, துன்மார்க்கனோடு கூட நீதிமானை நீர் அழிப்பீரோ? இந்த லோத்து இருந்த இடம் துன்மார்க்கமான ஒரு இடம், ஆனால் அவன் ஒரு நீதிமானாக இருந்திருக்கிறான். அவரிடத்துல நிறைய தவறுகள் காணப்படுகிறது, ஆனாலும் ஒரு நீதிமானாக இருந்திருக்கிறான் இல்லையா? அப்போ ஒரு நீதிமானுக்காக இன்னொரு நீதிமான் ஆண்டவரோடு கூட பேசுவதற்கு, வழக்காடுவதற்கு அது கிருபையை செய்கிறது. கிருபை செய்கிறது. ஆபிரகாம் அன்னைக்கு பேசவில்லைன்னா லோத்துடைய நிலை என்ன? அது ஆண்டவருக்கு தான் தெரியும். ஆபிரகாம் ஆண்டவரோடு கூட பேசினதுனாலே ஆண்டவர் லோத்தை அந்த இடத்திலிருந்து நம்முடைய தூதனை அனுப்பி வெளியே அனுப்பி விடுகிறார். ஒரு விடுதலை கொடுக்கிறார். ஒரு விடுதலை கொடுக்கிறார். அப்ப நீதிமானுக்கு கிடைப்பது என்ன? விடுதலை. காரணம் என்ன? அவனுடைய சிந்தனை வீண் சிந்தனை வெறுத்து வேதத்தில் பிரியமாயிருக்கிறேன். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் விடுதலை, ஒவ்வொருவருக்கும் விடுதலை வேணுமானா நாம் என்ன செய்யணும்? ஆபிரகாமை போன்று ஒரு நீதிமானாக தேவனுக்கு முன்பாக நம்ம நிற்க வேணும். தேவனுக்கு முன்பாக நம்ம நிற்க வேணும். சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான், ஆசீர்வதிக்கப்பட்டவன். பாக்கியவானாக இருக்க வேணுமானா, ஆசீர்வாதமாக இருக்க வேணுமானா சிறுமைப்பட்டவர்கள் மீது நமக்கு சிந்தை இருக்க வேணும். என்ன செய்யணும்? முன்னால் முடிந்தது. உங்கள்கிட்ட நிறைய பணம் இருக்கா? உங்ககிட்ட என்கிட்ட நிறைய பணம் இருக்கா? உதவி செய்வோம். இல்லையானா அவர்களுக்காக நம்ம ஜெபிப்போம். ஆபிரகாமுக்கு லோத்து இருக்கிற இடத்துல போய் லோத்தை கூட்டி போகிறதுக்கு அவனுக்கு அன்னைக்கு வழி இல்லை, நேரமும் கிடையாது. என்ன செய்தான்? ஆண்டவரோடு கூட பேசினான். தன்னோடு பேசின ஆண்டவரோடு கூட பேசினான். ஒரு விடுதலையை வாங்கி கொடுத்தான். இல்லையா? நீதி, உம்முடைய நீதி நியாயங்களை நான் காத்து நடப்பேன் ஆண்டவர். ஆமாம், உம்முடைய நீதி நியாயங்களை நான் காத்து நடப்பேன் அப்படி சொல்லி இன்னைக்கு ஒரு பிரதிக்கினையை நம்ம எடுப்போம். மூன்றாவது, நம்முடைய சிந்தை வேதத்தில் மேல் பிரியமாக இருக்குமானா அதே அதிகாரத்தில் 11ஆம் வசனம், உம்முடைய சாட்சிகளை நித்திய சுதந்திரமாக்கி கொண்டிருக்கிறேன். உம்முடைய சாட்சிகள், அவைகளை என் இருதயத்தின் மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லி சொல்கிறான். உபாகமம் 33ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் இப்படி சொல்லுது, மோசே நமக்கு ஒரு நியாயப்பிரமாணத்தை கற்பித்தான். யாரிடமிருந்து கற்பித்தான்? பிதாவிடமிருந்து நியாயப்பிரமாணத்தை கற்பித்தான். இன்றளவும் அவன் இஸ்ரவேலருக்கு சாட்சியாக நிற்கிறான். அந்த நியாயப்பிரமாணம் யார் மூலமாக வழங்கப்பட்டது? கொடுத்தது யார்? பிதா. ஆனால் யார் மூலமாக வழங்கப்பட்டது? மோசே. இல்லையா? மோசே இன்றளவும் உலகம் உள்ளளவும் மோசே இதுக்கு சாட்சியாக இருக்கிறான். தேவனுடைய சாட்சி இல்லையா? இவன் தேவனுடைய வீட்டில் எங்கு உண்மை உள்ளவனாய் இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறார், ஆண்டவரே சொல்லுகிறார்.
அது யாக்கோபின் சந்ததிக்கு சுதந்திரமாயிற்று. சாட்சியாயிருக்கிறோம். அப்போ நம் மூலமாக தேவன் என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார், அல்லது உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார், ஒரு தாளந்தை கொடுத்திருக்கிறார் என்றால் அந்த தாளந்து தேவனுடைய பிள்ளைகளுக்கு பயன்படுத்தப்பட வேண்டும். தேவன் பிரியப்படுகிற பிள்ளைகளுக்கு பயன்படுத்தப்பட வேண்டும். அதனால தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை கிடைக்க வேண்டும். நியாயப்பிரமாணம், சாட்சி. உம்முடைய சாட்சிகளை நித்திய சுதந்திரமாக்கி கொண்டிருக்கிறேன். அவைகளை என் இருதயத்தின் மகிழ்ச்சி. ஆண்டோடைய நியாயங்கள், ஆண்டோடைய சத்தியங்கள், ஆண்டோடைய வசனங்கள் நமக்கு சாட்சியாக இருக்க வேணும் இல்லையா? அப்பொழுது நிச்சயமாக வீண் சிந்தனைகள் நம்மை அணுகாது. வேதத்தில் பிரியப்படும் போது சிந்தனையில் மிகப்பெரிய ஒரு மாற்றம். நல்ல சிந்தனை, வீண் சிந்தனை அல்ல. ஒருவன் வேதத்தை அனுதினமும் வாசித்து இல்லையா சத்தியத்தின்படி புரிந்து கொண்டிருந்தால் அவனிடத்தில் என்ன இருக்காது? வீண் சிந்தனை இருக்காது. வீண் சிந்தனை இல்லை என்றால் அவன் என்ன செய்வான்? அவன் இல்லையா சிறுமைப்பட்டவர்களுக்கு உதவி செய்வான். நல்ல சிந்தனை யார் மீது இருக்கணும் பாருங்கள். அதை தான் வேதம் சொல்லுது. நம்முடைய இன்றைய செய்தியினுடைய சாரமே அதை தான். சிறுமைப்பட்டவர்கள் மீது இருக்கணும் நம்முடைய சிந்தனை இல்லையா? யாரோடு இருக்கணும்? யாரோடு பேசுவதில் நம்ம சந்தோஷமாக இருக்கணும்? ஆண்டவரோடு பேசுவதில், ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்பதில் சந்தோஷமாக இருக்கணும் இல்லையா? இப்படி இருக்கும்போது நம்முடைய சிந்தனை ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். இப்போது நம்முடைய சிந்தனை யார் மீது வருது பாருங்கள். உலகத்தை நம்ம பார்க்கும்போது சிறுமைப்பட்டவர்கள் மீது நம்முடைய சிந்தை வர ஆரம்பிக்கிறது. உபாகமம் 14ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் 14:29 வசனம் இப்படி சொல்லுது, லேவியனுக்கு உன்னுடைய பங்கும் சுதந்திரமும் இல்லாதபடியினால். நல்ல கவனிங்க, ஆண்டவர் சொல்கிற அந்த வார்த்தையெல்லாம் கவனிங்க. லேவியனுக்கு உன்னுடைய பங்கும் சுதந்திரமும் இல்லாதபடியினால் அவனும் உன் வாசல்களில் இருக்கிற பரதேசியும் மற்றவனும் முதலில் வந்து புசித்து திருப்தி அடைவார்களாக. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு இல்லையா பசி ஆற்றக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பு நமக்கு தான். தேவனுடைய பிள்ளைகள் யார் யாருக்கு வசதி இருக்கிறதோ அவர்கள் இல்லையா தேவன் கொடுத்த அந்த ஆதாயத்தை வைத்து தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளை தாங்கணும் அப்படின்னு சொல்கிறார். அதனால தான் இயேசுனுடைய காலத்துக்கு பிற்பாடு, இயேசு பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட பிற்பாடு, உயிர்த்தெழுதலுக்கு பிற்பாடு அப்போஸ்தலர் என்ன செய்தாங்க தெரியுமா? இல்லையா தேவன் உருவாக்கிய அந்த சபையில் இருந்த பரிசுத்தவான்கள் என்ன செய்தாங்க தெரியுமா? அவர்கள் எவ்வளவு பெரிய ஐசுவரியவானாக இருந்தாலும் விற்று சபையிலே பணத்தை கொடுத்தார்கள். விற்று சபை என்ன செய்தது? ஏழைகளையும் திக்கற்ற பிள்ளைகளையும் விதவைகளையும் கண்காணித்தது. சிறுமைப்பட்டவர்கள் மீது சிந்தை. நம்முடைய ஆதி திருச்சபை செய்த முதல் பணியே இதுதான், சிறுமைப்பட்டவர்கள் மீது சிந்தை. அனனியாவும் சப்பீராவும் அதிலே வஞ்சனை செய்ததினாலே 2 பேரும் இறந்து போனார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. சபை உருவான நாள் தொடக்க காலங்களிலே இது நிகழ்வுற்றது என்றால் நாம் யோசித்து கொள்ள வேண்டும். சிறுமைப்பட்டவர்கள் மீது சிந்தை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். அவர்களுக்குத்தான் தேவன் ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார் இல்லையா? விதவை வந்து புசித்து திருப்தி அடைவார்களாக. அப்பொழுது உன் கை செய்யும் வேலையில எல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். உன் கை செய்யும் வேலையில எல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். இன்னொரு காரியத்தை நம்ம பார்க்கலாம். நீதிமொழிகள் 14:21 இப்படி சொல்கிறது, பிறனை அவமதிக்கிறவன் பாவம் செய்கிறான், தரித்திரனுக்கு இறங்குகிறவனோ பாக்கியம் அடைகிறான். அவமதிப்பு இல்லையா? பிறரை அவமானப்படுத்துகிறவன் தரித்திரன் ஆகிறான், தரித்திரனுக்கு உதவி செய்கிறவனோ பாக்கியவான் ஆகிறான். சிறுமைப்பட்டவன் மீது சிந்தனையோடு நம்முடைய வாழ்க்கையை நம்ம ஆரம்பித்தோமானா தேவன் நம்மை ஆசீர்வதிக்க அவர் ஆயத்தமாக இருக்கிறார். அருமையான ஒரு வசனங்க. சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தனை உள்ளவன் பாக்கியவான், தீங்கு நாளில் கர்த்தர் அவனை ஆசீர்வதிப்பார். இந்த வசனத்தை இல்லையா தேவனுக்கு பிரியமாய் சிந்தித்து தேவனுடைய காரியங்களை நாம் செய்ய கவனமாய் இருப்போம் இல்லையா? அப்படி நம்ம இருந்தோமானா
நம்முடைய கையின் வேலைகளை எல்லாம் தேவன் ஆசீர்வதிப்பார். நாம் தேவனுக்கு முன்பாக பாக்கியவானாக இருப்போம். ஜெபத்தோடு முடிப்போம். பரிசுத்தமுள்ள அன்பின் பரலோக தகப்பனே, அருமையான இந்த செய்தி வேலைக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறேன், உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். அப்பா, கொடுத்த வார்த்தைகள் நீர் கொடுத்ததாகவே இருக்கட்டும் தகப்பனே. கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே வசனத்தை பற்றி கொண்டு தங்களுடைய வாழ்வில் இருந்து ஆண்டவரே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள, சிறுமைப்பட்டவர்கள் மீது ஒவ்வொரு பிள்ளைகளும் சிந்தையாய் இருக்கும்படியாய், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாய் உதவி செய்ய வேண்டுமாறு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென்.